விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கிணறுகளை தோண்டி, ஆழ்துளை கிணறுகளை தோண்டி அங்கிருந்து எரிவாயுவை எடுக்கிற முயற்சியில் ஹைட்ரோ கார்பன், ஷேல் மற்றும் மீத்தேன் போன்ற எரிவாயு எடுக்கும் திட்டங்களை மத்திய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என்பது இன்னும் ஒரு கோரிக்கை. தென்னிந்திய நதிகளை இணைப்பதற்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை மையப்படுத்தி புதுதில்லியிலே விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளின் போராட்டங்கள் வெடித்துள்ளன. கடந்த 3ஆம் தேதி விவசாயிகளின் சார்பில் முழு அடைப்பு போராட்டமும் நடத்தப்பெற்றது. அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் 7 நாள் தொடர் முழக்க போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அம்பத்தூரிலே இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. 12ஆம் தேதி வரையில் அந்த போராட்டம் நடைபெறும். உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற, வாதாடிக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு இந்த மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு தமிழகத்தை எப்போதும் போல் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை அணுகுகிறது என்பதற்கு விவசாயிகளின் போராட்டத்தை அலட்சியப்படுத்துவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழகம் மிக மோசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் வறுமைக்கு ஆளாக்கப்படும் நிலை ஏற்பட்டு வருகிறது. எல்லா கிராமங்களிலும் குடிநீருக்காக காலிப்பானைகளை ஏந்திக் கொண்டு மக்கள் அல்லாடும் அவலமும் அதிகரித்து வருகிறது. வெறும் 52 கோடி ரூபாய் மத்திய அரசு குடிநீருக்கென்று நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் 1768 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. குடிநீருக்கான நிதியை தவிர மிச்சம் இடுபொருள் மானியமாக அளிக்கப்பட்டிருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்ட விவசாயத்திற்கு இழப்பீடு இல்லை. ஆக விவசாயிகளுக்கும் இழப்பீடு இல்லை, அதை சார்ந்து வாழ்கிற விவசாய தொழிலாளர்களை பற்றியும் அக்கறை இல்லை என்கிற நிலை மிகவும் கவலைக்குரியது. இந்த சூழலில் வழக்கறிஞர்களின் இந்த போராட்டம் விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில், அவர்களின் போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற வகையில் அமைந்திருக்கிறது. இந்த போராட்டத்தை வாழ்த்துகிற அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் விவசாயிகளோடு தொடர்ந்து களத்தில் நிற்போம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன்.